ஏங்க பச்சை மொச்சை கிரேவி எப்படிங்க வைக்கிறது? இதோ சொல்கிறேங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தேவையான அளவு விட்டுட்டு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் 2 போட்டுட்டு, கருவேப்பிலை மேலால தூவி விட்ருங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து 1, 2ஆ அரைச்சி ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு, இன்னொரு சைடு வந்து தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு வாங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் பச்சை மொச்சை எடுத்து உள்ளே வச்சிட்டேன். அரைச்சி ஊற்றின தேங்காயும் உள்ளே ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4, 5 விசில் விட்டு இறக்குனீங்கன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எங்கள் ஊர்லலாம் பொங்கல் டைமில் பொங்கலுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோங்க. ஒயிட் ரைஸ்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.